எல்லாமே படித்தான். நிலம் வளம் எல்லாம் களபோகிறது, மொழி சிதைந்து அழிகிறது. அப்போது ஆரியன் படையெடுத்து வந்தான். ஐயா எழுதியிருக்காங்க, ஆரியன் படையெடுத்து எங்கடா வந்தான்? இப்பதான் வரான், வடக்கன் படையெடுத்து வரான். 1.5 கோடி பேர் உள்ள வந்துட்டான். 1.5 கோடி வாக்குரிமை பெறுகிறான். வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை, அவன் வாக்குரிமை பெறுகிறான். வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை, அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்போது தவிர்க்க முடியாமல் நாம் சில தொகுதிகளை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியது வருகிறது போல, இனி ஈரோடு, பெருந்துறை, கோவை, இந்த கிழக்கு, தெற்கு, இந்த மாதிரி தொகுதி எல்லாம் அவர்கள் இடம் கேட்பார்கள். இங்கேயே திமுக இந்த ஜவஹர்பேட்டையில வந்து இந்தியில சோறுட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது, இந்தியிலே பேசுகிறது. ஈரோடு கிழக்கிலே கேட்டாங்க. அவன் சொல்றான், அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் சொல்றான், அவன் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து வந்தவெல்லாம் சொல்றான், தமிழால வந்தா வேலை கொடுக்கும். இன்னைக்கு அவன் கூலி, நாளை அவன் முதலாளி. குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கிறாய். அவன் தவிர்க்க முடியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி. அவன் 5000 கேட்பான். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு செய்யறவன் 5000 கேட்பான். நீ கொடுத்தாக வேண்டும். நம்மளை திராவிடன் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரனாக்கி, கஞ்சா, ஆவின், கொக்கைன், மெத்தப்பட்ட மீன், இப்படி போதையில அடிமையாக்கி முழுக்க திரை மயக்கத்திலே மூழ்கடிச்சு தூக்கி போட்டான். இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது? திராவிடனே கலங்கடிக்குது. அவன் கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது. அணில் கைகளையும் கால்களையும் ஏறி குதிக்குது, எங்க உதறதுன்னு தெரியல. புலி அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்து இருக்குது. திராவிட தந்திக்கிட்டு இருக்கான், அணில் குறுக்க ஓடுது.